வரி குறித்த சத்தியங்களை அறிந்திருந்தால் மாத்திரமே, சத்தியங்களை போதிக்கப்பட்டிருந்தால் மாத்திரமே, சத்தியத்தை சார்ந்த நித்தியத்தில் அமர்வதற்குரிய ஆவிக்குரிய அந்தணர்களாய், ஆவிக்குரிய பூர்ணர்களாய் ஆயத்தமானால் மாத்திரமே ஆதி முதற்கொண்டதான தேவனுடைய தீர்மானத்தின்படி ஒரு கூட்ட பரிசுத்த ராஜரி ஆசாரி கூட்டத்தை தேவாதி தேவன் ஆயத்தப்பட முடியும். அந்த கூட்டத்தை ஆயத்தப்படுத்த தேவன் உலக தோற்றத்திற்கு முன்பாகவே ஒரு கூட்ட சந்ததியை எழுப்பவும், அந்த சந்ததிக்கு என்று வைக்கப்பட்டிருக்கிற தேவ மகிமையை அவர்களை அணிந்து கொள்ள தகுதிப்படுத்துவதும் தேவனுடைய தீர்மானமாயிருக்கிறது. அதை தடை செய்யும்படி, ஏனென்றால் எவர்களை அந்தத்தில் உலகத்தின் அந்தம் என்றால் அழிவு அல்ல, உலகம் அழிவல்ல, மனுக்குல மீட்பு நிறைவு அடைகிற வேலை. ஆதியிலே தேவன் உண்டாக்கின பொழுது வானத்தை பூமியையும் 7 வகையான தூத சேனைகளை சிருஷ்டித்த வேளையிலும் சிருஷ்டிக்கப்படாமல் ஆவியில் பரிபூர்ணமான ஆத்துமாக்கள் மீதியாய் சீயோனில் வைக்கப்பட்டிருந்த நிலைகள் அத்தனையும் தேவனால் சிருஷ்டிக்கப்பட்ட அவைகளை காவல் காக்கிற கேருபாக இருந்து பின்பு பூமியிலே தள்ளப்பட்ட அவன் எல்லாவற்றையும் அறிந்தவனாய் இருக்கிறபடியினாலே நான் இதுகாரும் தியானம் செய்து அறிந்து வருகிற மத்தேயு சுவிசேஷ 24ஆம் அதிகாரம் 13-14 வசனங்களில் முடிவு வரைந்த நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான் என்று 13ஆம் வசனத்திலே அறிந்துள்ளாயிருக்கிறோம். அந்த ரட்சிப்பு முடிவான காலத்துக்குரிய ரட்சிப்பா இருக்கிறது என்றும், அந்த ரட்சிப்பை அடைந்து கொள்வதற்கு என்று உலக தோற்றத்திற்கு முன்பாகவே தேவ தீர்மானத்தின்படியாய் எவர்களுக்கு அது கொடுக்கப்பட வேண்டும், எவர்கள்தான் அதை அணிந்து கொண்டவர்களாய் காணப்பட வேண்டும் என்பதற்கான சித்தம் உலக தோற்றத்துக்கு முன்பாகவே தேவனால் ஏற்படுத்தப்பட்டதாக இருக்கிறது. அதற்கென்றுதான் தேவாதி தேவன் அந்த முடிவான ரட்சிப்புக்கு உரியவர்களுக்கென்று ஒரு ராஜ்யம் என்ற ஒரு சபை நகரம், அது தேவனுக்காக தேவனுக்குள்ளாக மறைந்து வாழுகிற ஆயத்தமாகிற சபை ராஜ்யம். அந்த ராஜ்யத்திலிருந்து வெளிப்படுகிற உபதேசம், சத்தியங்கள், இவை அனைத்தும் முடிவான ரட்சிப்பை அந்த ராஜ்யத்தில் உள்ளவர்கள் அடைந்து கொள்ள தேவனால் போதிக்கிற சத்தியங்கள் தான், உபதேசிக்கிற வசனங்கள் தான் அந்த ராஜ்யத்தில் உள்ளவர்களுக்கு முடிவான ரட்சிப்பை கிடைக்க செய்கிறதா இருக்கிறது. ராஜ்யம் இல்லாவிட்டால் முடிவான காலத்தில் எழுப்பப்பட தேவனால் தீர்மானிக்கப்பட்ட ராஜ்யம் என்ற மனவாட்டி சபை இல்லாவிட்டால்
அதிலிருந்து வெளிப்படும் முடிவான ரட்சிப்பை அடைந்து கொள்வதற்குரிய சத்தியம் அங்கு வெளிப்படாது, உபதேசங்கள் வெளிப்படாது. அந்த உபதேசம் வெளிப்படாவிட்டால் அந்த முடிவு காலத்துக்குரிய முடிவான ரட்சிப்பு அந்த ஜனத்தில், அந்த ராஜ்யத்தில் உள்ள அல்லது மனவாட்டி சபையாக தீர்மானிக்கப்பட்ட வருஷவாதங்களுக்கு கிடைக்கப்படாது. இந்த முடிவான ரட்சிப்புக்குரியவர்கள் பூர்ணர்களான நிலையை அடையாவிட்டால் மணவாளன் வரமாட்டான், இயேசு வரமாட்டார். இயேசு வராவிட்டால் பூமியில் இருக்கிற ஜனங்கள், இந்த நித்தியத்திற்கு என்றவர்கள் அல்லது கிறிஸ்தவர்களாக வாழுகிறவர்கள், அவர்களை சாத்தான் பூர்ண பாவிகளாக மாற்றி மாற்றி அவர்களை அழிவுக்குள்ளாக்கி கொண்டு போய் விடுவான். நம்ம அருமை இரட்சகர் வெளிப்பட்ட பொழுது 33 ஆண்டு காலம் வாழ்ந்த ஆண்டவர் இறுதி 3 ஆண்டு காலத்தில் அவர் ஊழியம் செய்த நிலையிலே அவர் மத்தேயு சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் 19-20 வசனங்களிலே கலிலேயாவில் உள்ள மலை ஒன்றான ஒலிவ மலைக்கு அவரை வர சொல்லியிருந்தார். உங்களுக்கு முன்பாக ஆண்டவர் கலிலேயாவுக்கு முன்னே செல்வார் என்று சீசர்கள் போய் சொல் என்று ஆண்டவர் மரியாள், மகள மரியாள் இவர்களுக்கு அறிவித்த செய்தியின்படி அங்கே 11 சீசர்கள் காத்திருந்தார்கள் என்பதை அப்போஸ்தலர் நடபடி புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 9, 10, 11 வசனங்களிலே நாம் வாசித்து அறிந்திருக்கிறோம். அப்போ ஆண்டவரை ஒரு மேகம் எடுத்துக்கொண்டதே 40வது நாளிலே ஆண்டவரோடு எத்தனை பரிசுத்தவான்கள் சென்றடை கூட போனார்கள்? ஒருவரும் போகல. ஏன்? சாத்தானின் சதித்திட்டம். ஒரு ஆத்துமா கூட அருமை இரட்சகருடைய மகிமையின் மறுரூபத்தை அணிந்து ஒரு மேகம் அவரை மறைத்துக் கொண்ட அந்த மகிமைக்குள் ஒன்றரை கலந்து கொண்ட மனவாட்டியானவர்கள் ஒருவரு கூட நேசோடு போகல என்ற நிலையை உருவாக்கினவன் சபிக்கப்பட்ட சிற்பமானவன். ஆகினால்தான் அருமை இரட்சகர் சொல்லி சென்றார். அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 10, 11 வசனங்களிலே, கலிலேயரே உங்கள் கண்கள் காணும்படி வானத்துக்கு எழுந்தடி போன இயேசுவானவர் மறுபடி உங்கள் கண்கள் காணும்படி வருவார். உங்கள் என்ற 11 என்பதை குறித்து நாம் அறிந்துள்ளாயிருக்கிறோம். மணவாட்டி ஆகையினாலே மணவாட்டியானவர் சேர்த்துக்கொள்ள வரப்போகிறார் என்றே வேதம் முழுவதும் போதிக்கிறது. இப்பொழுது இந்த முடிவான ரட்சிப்பை குறித்து, இது முடிவான காலத்தில் வெளிப்பட தீர்மானிக்கப்பட்ட ரட்சிப்பு. இப்பொழுது மற்ற 24, 13, 14 வாசிக்கலாம். நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்போது முடிவு வரும். முடிவு வரைந்தும் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். அந்த ரட்சிப்பு ஒரு குறிப்பிட்ட மனிதனுக்கு உரியது மட்டுமல்ல, அந்த முடிவான காலத்தில் வாழுகிற பூமி எங்கும் பரவி இருக்கிற புறஜாதிகளில் மறைந்திருக்கிற பரிசுத்தவான், சத்தியவான்கள், நீதிவான்களுக்கு என்று தேவனால் வைக்கப்பட்டிருந்த அந்த ரட்சிப்பு, அந்த ரட்சிப்பை எப்படியேனோ உலகம் எங்கும் முடிவான காலத்தில் அறிவித்தே ஆக வேண்டும், அறிவிக்கப்பட்டே தீர வேண்டும். அதற்கு என்றுதான் தேவனாய் கர்த்தர்
நாம் மத்தேயு 28ஆம் அதிகாரம் 19-20 வசனங்களிலே வாசிப்போம். ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீசராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். அதற்கு முன்னாக 8-9 வசனம் 18 வசனம் வாசிக்கல. அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. வானத்தில் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி அவர்களை புறப்பட்டு போங்கள், உலகமெங்கும் புறப்பட்டு போய் நான் கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவளுக்கு உபதேசம் பண்ணுங்கள். உபதேசத்தை கேட்டவர்களுக்கு பிதா குமார் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் கொடுத்து எனக்கு சீசலாக்குங்கள், உலகத்தின் முடிவறிந்தும் சில நாட்களில் நான் உங்களுக்கு கூட இருப்பேன், நான் கட்டளையிட்ட யாவையும் என்று சொல்லுகிறார். இது எப்பங்க? அருமை இரட்சகர் அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 10-11 வசனத்தை எடுத்துக்கொள்ளப்பட்டார் பாருங்களேன். அதற்கு ஒரு இமைப்புழுக்கும் கடைசியான கமெண்ட்ஸ் அதுதான், கடைசியா கொடுக்கப்பட்ட டாக்டரின் அதுதான். அவர் கொடுத்த கட்டளை என்ன? அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் வாசிப்போம். அவர் பாடுபட்ட பின்பு 40 நாளளவும் அப்போஸ்தலருக்கு தரிசனமாகி தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவைகளை அவர்களுடனே பேசி அநேகம் தெளிவான திஷ்டாந்தங்களினாலே அவர்களுக்கு தம்மை உயிரோடு இருக்கிறவராக காண்பித்தார். இப்போ 1ஆம் வசனம் வாசிங்க. தெயோப்பிலுவே, இயேசுவானவர் தாம் தெரிந்து கொண்ட அப்போஸ்தலருக்கு பரிசுத்த ஆவியினாலே கட்டளையிட்ட பின்பு எப்படி? பரிசுத்த ஆவியினாலே. மகிமையின் ராஜா 40 நாளளவும் அவர் பரிசுத்த ஆவியினாலே அவர்களுக்கு கட்டளையிட்டார். எதை குறித்து கட்டளையிட்டார்? 3ஆம் வசனத்தின்படி ராஜ்யத்தை குறித்த உபதேசங்கள் அவர்கள் செய்யவும் உபதேசிக்கவும் கட்டளையிட்டார். அப்போ அந்த ராஜ்யத்தை குறித்து அப்போஸ்தலர் 11 பேர் எப்படி ஊழியம் செய்ய வேண்டும், எப்படி என்ன உபதேசத்தை உபதேசிக்க வேண்டும் என்பதை குறித்து அவர் கட்டளையிட்டார். இந்த கட்டளையின் முடிவான நிறைவுதான் முடிவான ரட்சிப்பு. அப்போ ராஜ்யம் இல்லாவிட்டால், ராஜ்யம் என்ற சபை கடைசி நாட்களில் எழுப்பப்பட தீர்மானிக்கப்பட்ட நகரம் என்ற மணவாட்டி சபை குறித்த சத்தியம் உபதேசங்கள் வெளிப்பட அந்த சபை எழுப்பப்பட வேண்டிய அவசியம். அப்போ அந்த சபையில் உள்ளவர்களுக்கு முடிவான ரட்சிப்பை அடைந்து கொள்ள அந்த சபையில் உள்ளவர்களுக்கு சபையில் ஊழியர்கள் மூலமாய் உபதேசிக்க வேண்டும். உபதேசிக்கப்பட்ட அந்த சபையில் உள்ள ஊழியர்கள் தேவ ஜனங்கள் அதை சுமந்து சென்று அன்றைக்கு 11 சீசர்கள். ஆனா முடிவான காலத்தில் சகல ஜாதிகளுக்கும் பிரசங்கிக்கப்பட வேண்டும் என்று தேவ கட்டளை எடுக்கிறார். முடிவான ரட்சிப்பை குறித்து சகல ஜாதிகளுக்கும் இந்த ராஜ்யத்தில் உள்ளவர்களுக்கு கொடுக்கப்பட்ட உபதேசத்திற்கே அந்த உபதேசத்தின் பலன் என்ன? முடிவான ரட்சிப்பு. அப்ப அந்த முடிவான ரட்சிப்பை இந்த ராஜ்யம் என்ற மணவாட்டி சபை என்ற தேவனுடைய நகரம் என்ற பரிசுத்த புதிய எருசலேமில் சபையில் உள்ளவர்கள் அந்த உபதேசத்தை முற்றுமுடியை கற்று தேர்ந்தவர்களாக வேண்டும்.